பெத்தது நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தேன்லப்பா, இல்ல ரோட்ல விட்டனா? அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ போட்டுக்க, கழுத்துல போட்டுக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? எங்க அம்மா என் சாதியில தான் கட்டி வச்சுச்சு. எனக்கு என் புருஷனுக்கு 1000 சண்டை வச்சு. மண்டைய உடைச்சு விட்டாரு, கைய உடைச்சு விட்டாரு, கால அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனாலதான் இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான்டா அந்த ஜாதி ஜாதிங்கிறேன். அப்புறம் எதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போன? இருந்த வண்டி வாகனம் எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம். படிக்கிறது காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு? எங்க உன் ஜாதி நம்மளை தூக்கி நிறுத்துச்சு?